வணக்கம் நண்பர்களே, டாக்டர் மாலிங்க. இப்ப நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றது ஒரு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரீசென்ட்டா ஒரு நண்பரோட குழந்தை கூட்டிட்டு நம்ம கிளினிக் வந்தாங்க. வரும்போதே கொஞ்சம் பதட்டமா இருந்தாரு. என்னன்னு கேட்டப்போ, அவங்க குழந்தை இவரு வலிக்காக வாங்கி வச்சிருந்த மாத்திரைய தவறுதலா சாப்பிட முயற்சி பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் கசப்பா இருந்தனால துப்பிட்டாங்க. அந்த மாத்திரை அந்த குழந்தை சாப்பிடல. ஆனா இவருக்கு என்ன பயம்னா, இந்த மாத்திரைனால குழந்தைக்கு பாதிப்பு எதுவும் வந்துருமா? அப்படிங்கிறதுனால நம்மள கன்சல்ட் பண்ணாரு. நான் அந்த குழந்தைய எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு, அந்த மாத்திரை என்னன்னு கேட்டு தெரிஞ்ச பின்னாடி, அது சாப்பிடல அப்படிங்கிறத உறுதிப்படுத்தின பின்னாடி அவங்களுக்கு ஜெனரல் அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அவங்க நல்லா இருக்காங்க. பட் இதுலேருந்து நான் ஷேர் பண்ற மெசேஜ் என்னன்னா, கண்டிப்பா நம்ம வீட்ல தாத்தா, பாட்டிலேருந்து நம்ம அப்பா, அம்மா ஈவன் தோ நம்ம கூட ஏதோ ஒரு நோய்களுக்காக மாத்திரை, மருந்துகள் எடுத்துக்கலாம். ஆனா, நம்ம குழந்தைகளுக்கு அது மருந்தா தெரியாது. கலர் கலரா இருக்கனால அவங்களுக்கு அது சாக்லேட்டா தான் தெரியும். கண்டிப்பா தவறுதலா எடுத்து சாப்பிட வாய்ப்பு இருக்கு. எந்த மருந்தா இருந்தாலுமே பக்க விளைவு வருங்க. அதுவும் குழந்தைகள்ங்கும்போது கண்டிப்பா சைட் எஃபெக்ட் நெறைய வர வாய்ப்புகள் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த டேப்லெட், அந்த டோஸ பொறுத்து. அது எதா இருந்தாலுமே பாதுகாப்பற்றது தான். ஸோ, அத நம்ம தவிர்க்கணும்னா, அவங்க கைகளுக்கு எட்டாத உயரத்துல, அவங்களுக்கு தெரியாத ஒரு மறைவான இடத்துல வச்சு, நம்ம அத ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான சோசியல் மெசேஜ் எல்லாம் வேணும்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே!